சரி, அடுத்தது வினைகள். வினைகள் அப்படின்னும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்வினை தீவினை. நல்வினை தீவினை. இப்ப நீங்க இந்த செயினை நீங்க எடுத்துட்டு வந்தீங்க பாத்தீங்களா? இந்த செயின் அந்த 2 பேர் எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா? அந்த செயினை உன் மனசுக்கு தெரியுது, அங்க இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கலாமோ அப்படிங்கிறது தெரியுது. தெரிஞ்சு நம்ம கேட்காம எடுத்துட்டு வந்தோம் பாத்தியா? அப்ப அங்க ஒரு தவறு நடக்குதுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுது. இதுதான் வந்து தீவினை. நல்லா தெரிஞ்சுக்கணும். நல்வினை தீவினையில அந்த செயினை எடுத்ததை வந்து நீ அங்க கேட்காம உன் மனசாட்சி உறுத்துது. உன் மனசாட்சி தான் முதல்ல உன்னை உறுத்தும், அதுதான் உன்னை கொல்லும். ஏன்னா வேற எந்த தண்டனையுமே வேண்டாம். ஒரு தப்பு பண்ணவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க மனசாட்சி தான் அவங்க உறுத்தி அவங்கள சாகடிக்கும். ஸோ அந்த வகையில அந்த செயினை நீ அங்க கேட்காம நீ வந்தது ஒரு வினை, இது தீவினை. சரி, அப்ப நல்வினைனா என்ன? இதே செயினை நீ அவங்க கிட்ட கேட்டு கொடுக்குற பத்தியா, கொடுத்துருந்தீங்கன்னா அது வந்து நல்வினை. தீவினை நல்வினை. நல்வினையில நீ எடுத்து அவங்க கிட்ட ஒப்படைக்கிற, தீவினை அப்படிங்கறது எடுத்து நீ அவங்க மறைச்சி எடுத்துட்டு போயிடுற, இது தீவினை. என்னங்க நல்வினைன்னு சொல்றீங்களே, கொடுக்க தானே கொடுத்தேன், அது எப்படி நல்வினை? வினைன்றதுல எப்படி சேர்க்கிறீங்க? ஆமாங்க, நல்வினை அப்படிங்கறது நீங்க நல்லது செஞ்சீங்க, ஆனா இந்த வினையா நீங்க செஞ்சீங்க. இதை வினையா செய்யாம சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லி நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா இதனுடைய பலன் உங்களுக்கு கிடையாது, சுவாமிக்கு. நீங்க இப்ப இந்த வினை நல்வினையால நீங்க என்ன நீங்க பெறுவீங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னொரு பிறப்பு. இந்த பிறப்பு ஆனது எப்படின்னாக்கா நீங்க செய்யக்கூடிய நல்வினைகளாலதான் மீண்டும் ஒரு பிறப்பு. அப்ப தீவினைகளால அதற்கும் பிறப்பு உண்டு. ஏன்னா அந்த பாவங்களை நீங்க மீண்டும் கழிப்பதற்கான பிறப்பு, நல்வினைகளுக்கான பிறப்பு, மீண்டும் எம்பெருமானை வணங்கும் ஓர் பிறப்பு. மீண்டும் எம்பெருமானை வணங்கும் ஓர் பிறப்பு. இதை நான் தவிர நான் சொல்ல வரல. இதற்கு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னாக்கா திருநாவுக்கரசு பெருமான் சொல்லியிருக்கிறார், காரைக்கால் அம்மையார் சொல்லியிருக்காங்க. பிறப்புக்கு எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பிறவா பேரின்பம் தான் சொல்லுவாங்க. இவங்க பிறப்புக்கு ஒரு பேரின்பத்தை சொல்லியிருக்கிறாங்க. நாம் அதுக்குள்ள நுழைஞ்சோம்னா இன்னும் பெருசா போயிட்டே இருக்கும் வீடியோ. இந்த ஒரு பேரின்பத்தை அடையிறது தான் வந்து பாத்தீங்கன்னா நல்வினை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த வினையும் வேணாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சிவார்ப்பணம் சொல்லி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அங்க உன்னுடைய கணக்குல எந்த கணக்கும் இருக்காது, நல்வினையும் இருக்காது, தீவினையும் இருக்காது, எந்த வினையும் இருக்காது. உனக்கு அங்க பிளாங்கா தான் வச்சிருப்பாங்க. விளங்குதுங்களா?